ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேஸ்டியா சிம்பிளா ஒரு சீஸ் பிரெட் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஜஸ்ட் சீஸ், பட்டர், ஆர்கானோ, சில்லி ஃபிளேக்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து கிட்ஸ்க்கான ரெசிபி. ஸோ கிட்ஸ் வந்து நீங்க தனித்தனியா சீஸ் எல்லாம் பிரெட் குள்ள வச்சு தந்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துருவாங்க. மாதிரி மெத்தட்ல நீங்க வந்து ஒரு பிரெட் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா டேஸ்டியாவும் இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சிம்பிள். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 2 சீஸ் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன். வேணும்னா எக்ஸ்ட்ரா சீஸ் வேணும்னா இன்னும் கூட சீஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். ஆர்கானோ எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் சில்லி ஃபிளேக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ மிக்சியில் அரைக்கிறதுக்கு நான் வந்து ஒரே ஒரு பல்லு பூண்டு, நல்லா பெரிய சைஸ் பல்லு பூண்டு எடுத்துக்கேன். நீங்க சின்ன சைஸ் இருந்தால் கூட 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம எடுத்து வச்சுக்க 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்கானோ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃபிளேக்ஸ் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சீஸும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் இதுல ஆட் பண்ணியாச்சு. இதுல 1/4 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது குக் பண்ண பாலா இருந்தாலும் பெட்டரா தான் இருக்கும். எனக்கு கிட்ஸ் கொடுக்கறதுனால பாயில் பண்ண பாலா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வந்து ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து பிரெட்ல அப்ளை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பிளாட்டான பிளேட்ல வந்து சீஸ் பட்டரோட பேஸ்ட் வந்து ஊற்றி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த பிரெட்டை வந்து லைட்டாக இந்த 2 சைடும் நல்லா இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சீஸ் இதெல்லாம் லேயராக கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக எடுத்து போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா பால் ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி இந்த மாதிரி பிரெட்டை டிப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை ரோஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. இது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பேனை நல்லா ஹீட் பண்ணிடணும். ஹீட் பண்ணிவிட்டு பட்டரை வந்து நல்லா அது மேலே ஃபுல்லாக ரப் பண்ணிடுறேன். சீஸில் டிப் பண்ணி வச்சுக்க பிரெட்டை வந்து இது மேலே போட்டுட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 3 மினிட்ஸ். பிரெட் ஒரு சைடு வந்து இதுவாயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்ல விட்டுருந்தேன். இது அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். சைடும் திருப்பி போட்டுட்டேன். பிரெட் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நல்லா இப்படி பேன்ல ஒட்டாம வந்தாலே வந்து நீங்க அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நீங்க அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இது வந்து நீங்க கிட்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த ரெசிபி வந்து கிட்ஸ்க்காக தான். கிட்ஸ்க்கு வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க வந்து நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க டேஸ்டா இருக்கிறதுனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.